எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் ஆனந்த். இந்த வீடியோவில் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரெஸ்ல்மேனியா 41ல் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடச்சிருக்கு. ஃபைனலி வின்ஸ் மெக்மேன் பிராக் லெஸ்னர் மேலே இருந்த அந்த கேஸ் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரிங்ஸுக்கு மெயின் கிடையாதா? நாளைக்கு நடக்க போற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூசேவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஏஐடபிள்யூலேருந்து ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணதோட வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி ஸ்டாக் அப்படின்ற ஒரு ரெஸ்லர் ஆல்ரெடி NXTக்கு வந்துட்டாரு. அலிஸ்டர் பிளாக்கும் WWEக்கு வரப்போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ரூசேவ் ஏஐடபிள்யூ விட்டு வெளியில் வந்ததோட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா WWE ஒர்க் பண்ணுற ஷெய்மஸோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ரூசேவ் கூடிய சீக்கிரம் WWEக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா ரூசேவோட WWE ரிட்டர்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெய்மஸ் டீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ நிக்கி ஸ்டாக்கை தொடர்ந்து அலிஸ்டர் பிளாக் ரூசேவ் 2 பேரும் WWEக்கு எப்போ வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் ரெஸ்ல்மேனியாவில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸோட மேட்சை ரெஸ்ல்மேனியாவில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்களாம். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ WWE இப்போதைக்கு கன்சிடர் பண்ணுறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. அதே சமயம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் மேட்சுக்கு பதிலாக ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ WWE அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக யார் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை வின் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் WWE சாம்பியன்ஷிப்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜான் சீனா சிஎம் பங்க் 2 பேர் வின் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் போய்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் WWE வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான பிளான் வச்சிருக்காங்களாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கு முன்னாடியே ஜான் சீனா யாரையும் வின் பண்ணாமல் டைரக்டாக குவாலிஃபை ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சிஎம் பங்க் இந்த வாரம் மண்டே நைட்ரால ஜான் சீனாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருப்பாரு. அதே சமயம் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட ரிட்டர்ன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி ரோமன் ரிங்ஸோட ரிட்டர்ன் இருக்கும் பட்சத்தில் அவரு செத் ராலின்ஸை வின் பண்ண விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பாரு. ஸோ அந்த குளறுபடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஎம் பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணலாம். ஜான் சீனா சிஎம் பங்க் 2 பேரும் வின் பண்ணுற மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். சீனா சிஎம் பங்க் கோடி ரோட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்சை கொண்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரோமன் ரிங்ஸ் எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் அந்த மேட்சுக்குள்ளே வந்து செத் ராலின்ஸ் அட்டாக் பண்ணும்போது சிஎம் பங்கையும் அட்டாக் பண்ணலாம். அதனால சிஎம் பங்கால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை கண்டினியூ பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ அப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வேணும்னு கேட்குறாரு. ரோமன் ரிங்ஸும் ரெஸ்ல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் வின் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சிஎம் பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் கம்ப்ளீட் பண்ண முடியாது இருக்கும்போது அவங்க 3 பேருக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நைட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை வச்சு ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க நைட் 2ல் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்லேயே ஜான் சீனா சிஎம் பங்க் 2 பேரும் வின் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை WWE பண்ணலாம். ஸோ அதனால ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் ரெஸ்ல்மேனியா நைட் 1ல் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸ் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கும். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க ரெஸ்ல்மேனியா நைட் 2ல் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் ஆட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு WWE இந்த மாதிரி மேட்சை மாற்றலாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுறாங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல சேஞ்சும் ஆகலாம்.
ஸோ இந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஸோ அப்படி ஒருவேளை ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா WWE பண்ணாங்களா உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். ஸோ அதே சமயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும், இந்த வருஷம் ரெசில்மேனியாவில் ரோமன் ரீன்ஸுக்கு மெயின் ஈவெண்ட் மேட்ச் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டினியூஸாக எல்லா வருஷம் ரெசில்மேனியாவில் ரோமன் ரீன்ஸ் மேட்ச் பண்ணார் அப்படின்னா ஸோ அவருக்கு தான் மெயின் ஈவெண்ட் மேட்ச் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக போன வருஷம் ரெசில்மேனியாவில் நைட் 1 நைட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 நைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ண இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரோமன் ரீன்ஸுக்கு மெயின் ஈவெண்ட் மேட்ச் இருக்காதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை ரோமன் ரீன்ஸ் வர்சஸ் செத் ராலின்ஸுக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக நடந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக நடக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ரோமன் ரீன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க் வர்சஸ் செத் ராலின்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ஒரு நார்மல் மேட்சாக நடந்துச்சு அப்படின்னா அதுவும் மெயின் ஈவெண்ட்டாக நடக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ரோமன் வர்சஸ் செத் வர்சஸ் சிஎம் பங்குக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் இதில் வின் பண்ணுறவங்க ஜான் சீனா கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் ஆட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிப்புலேஷனில் ஒரு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா அது மெயின் ஈவெண்ட்டாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகபட்சம் இந்த வருஷம் ரோமன் ரீன்ஸுக்கு மெயின் ஈவெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ ராயல் ரம்பல் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை மெயின் ஈவெண்ட் ஜே ஊசோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு மெயின் ஈவெண்ட் தராமல் மற்றவங்களுக்கு மெயின் ஈவெண்ட் தந்தா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மொமெண்டம் பெருசாக இருக்காது, இருந்தும் WWE கடைசி நேரத்தில் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ ஜே ஊசோ ஒரு ஓரமாக போடா அப்படின்னு சொல்லிட்டு ரோமனை தூக்கி அந்த மெயின் ஈவெண்ட் மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்குவாங்க. ஸோ கடைசி நேரத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரியல. ஒருவேளை ரோமன் ரீன்ஸ் இந்த வருஷம் ரெசில்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை இந்த வருஷம் ரோமனுக்கு மெயின் ஈவெண்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஃபைனலி வின்ஸ் மிக்மேன் பிராக் லெஸ்னர் மேலே இருந்த கேஸு ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. குறிப்பாக போன வருஷம் கடைசியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேன் மேலே ஒரு செக்ஷுவலாக ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. அந்த கேஸ் ஒரு பெரிய பிரச்சனையாகி ஸோ அதில் ஜான் லோடனைட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் ஆட் பண்ணி ஸோ அதனால் WWE பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வின்ஸ் மிக்மேனை வந்து பார்த்தீங்கன்னா வரவிடாமல் பண்ணி ஸோ அவரோட பொசிஷன் எல்லாத்தையும் தூக்கி ட்ரிபிள் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. குறிப்பாக பிராக் லெஸ்னர் WWE ரிட்டர்ன் வராததுக்கு காரணமும் இதுதான். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் பெருசாக எந்த தப்பும் இல்லை. ஸோ இவங்களுக்கு ஃபேவராக இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேன் செம ஹாப்பியாக இருக்காரு. ஸோ இப்போ அவர் மேலே இருக்க அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிவுக்கு வந்ததோட வின்ஸ் மிக்மேன் திரும்பவும் WWE வந்து பழையபடி கண்ட்ரோலில் எடுப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இப்போ ரெசல்மேனியா சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் அஃபிஷியலாக டைரக்டாக ட்ரிபிள் ஹெச்சோட கண்ட்ரோலுக்கு வராமல் ஸோ பேக் ஸ்டேஜுக்கு வந்து ஸோ அவர் ஏதாவது இன்புட் தரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதே சமயம் பிராக் லெஸ்னர் WWE ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ரெசில்மேனியா அந்த டைம் வர்றதுனால ஸோ சடனாக அவரை கொண்டு வந்து அவருக்கான மேட்சை WWE கொடுக்கறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ இருந்தும் WWEக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் அவர் சுத்தமாக வரவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு பிராக் லெஸ்னரும் WWEக்கு கூடிய சீக்கிரம் வர வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேனும் வந்து பார்த்தீங்கன்னா WWE கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ரெண்டுமே அவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்தால் மட்டும்தான் பிராக் லெஸ்னர் அவர் வரணும்னு தோணுச்சுன்னா அவர் வருவார். வின்ஸ் மிக்மேன் இல்லை ட்ரிபிள் ஹெச்சே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சாருன்னா ஸோ அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வின்ஸ் மிக்மேன் பிராக் லெஸ்னரோட அந்த கேஸ் ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனில் என்ன நடக்க போகுது ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் சோலோ சுக்காவா ஏன் கோடி ரோட்ஸை அடித்தார் அப்படின்றதுக்கான ஒரு ரீசன் கிடைக்க போகுது. குறிப்பாக சோலோ சுக்காவா வர்சஸ் கோடி ரோட்ஸுக்கான ஒரு மேட்சை WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை எலிமினேஷன் சேம்பர் பேப்பர் வியூவில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சோலோ ஏன் கோடி அட்டாக் பண்ணார் அப்படின்றதுக்கு ஸோ ஒரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது. பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் டேமியன் பிரீஸ்ட் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்ட்டுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் ஒரு தரமான மேட்சாக இருக்கும். இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க மென்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாங்க. ஸோ இது இல்லாமல் உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்சை பொறுத்த வரைக்கும் நயோமி வர்சஸ் செல்ஸ்ரி கிரீனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க உமன்ஸ் எலிமினேஷன் சேம்பர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்க போகிறாங்க.
ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. நியா ஜாக்ஸ் வர்சஸ் ஸ்டெஃபனி ஸ்டாட்டனுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா WWE உமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சார்லட் ஃப்ளேயர் வந்து ஒருவேளை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா அவங்களோட முடிவு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. குறிப்பாக ஸ்டெஃபனி ஸ்டாட்டனை வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ஃப்ளேயர் சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நாளைக்கு நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் நடக்க போகுது. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் நீங்கள் எந்த மேட்சை பெருசாக எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.